ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குட்டீஸ் லஞ்சை பார்த்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறமா நம்ம லஞ்சை பார்க்கலாம். குட்டீஸ்க்கு வந்து ரசம் சாதம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, எனக்கு மட்டும்தான் லீவு. மற்ற 3 பேருக்குமே இன்றைக்கி ஒர்க்கிங் டே தான். உங்களுக்கு வந்து ரசம் சாதம். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து வடை வைக்க சொன்னாங்க. ஏன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து செக் பண்ணுவாங்களாம், சிப்ஸ்லாம் இருந்தால் திட்டுவாங்களாம். அதனால் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வடை வச்சுருக்கேன். மசால் வடை தான் செஞ்சேன், இப்போ காலைல அரைச்சி தான் செஞ்சேன். அப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து சிப்ஸ் வைக்க சொன்னாங்க, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இவங்களுக்கு பேக் பண்ணி உங்களை அனுப்பிட்டு அப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு லஞ்சு கட்டி அனுப்பியாச்சு. இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு தான் லஞ்சு கட்டணும். குட்டீஸ் லஞ்சை பார்த்தோம், இப்போ நம்ம லஞ்சை பார்க்கலாம். நமக்கு வந்து ரைஸு இது பாத்திரத்தில் ஒலை வச்சு தான் சாதம் வந்து வடித்தேன். இன்றைக்கி சாதம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது, அதனால் ஒலை வச்சு சாதம் வடித்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வந்து பருப்பு உருண்டை குழம்பு. இது வந்து ஹஸ்பண்ட் ஒரு தடவை கேட்டாங்க, ஆஃபீஸ் நாளில் வச்சு கொடுன்னு சொன்னாங்க. எனக்கு ஆஃபீஸ் நாளில் டைம் இல்லை. இன்றைக்கி அவங்களுக்குலாம் ஆஃபீஸ், எனக்கு லீவு. சரி, நமக்கு வந்து கிளம்புற வேலை இருக்காதில்ல, அதனால் வந்து இன்றைக்கி வைப்போன்னு சொல்லிட்டு வச்சேன். பசங்க இது வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பயும் கேட்டேன், மீன் குழம்பு ஊற்றி சாதம் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஏன் இந்த மாதிரி காரக்குழம்பு மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு போனான்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவங்க ரசமும் வடையும் அப்புறம் சிப்ஸும் வச்சு கொடுத்து அனுப்பிட்டு அப்புறமா தான் குழம்பு வந்து ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிகிட்டே தான் அவங்களை அனுப்பிட்டு குழம்பு வச்சேன். அதுக்கப்புறம் மசால் வடை செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போ. எப்போ உருண்டை குழம்பு வச்சாலுமே உருண்டையில் கொஞ்சம் முருங்கைக்கீரை போடுவேன், அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணுவேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் போங்காட்டி முருங்கைக்கீரை செய்ய முடியுமோ செய்ய முடியாதோன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே தான் முருங்கைக்கீரையை வந்து உருவினேன். அப்புறம் எப்போதும் போல் ரசம். இதுதான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு லஞ்சு. இப்போ ஹஸ்பண்டுக்கு லஞ்சு கட்டி அனுப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்டுக்கு லஞ்சு கட்டி அனுப்பிட்டேன். ஒரு 5 உருண்டை போட்டு குழம்பு வந்து வச்சுருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட தான் கேட்டாங்க. சரி, இன்றைக்கி செய்யலாம் தான் செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் வந்து ஒரு 8 மசால் வடை ஒரு கவரில் போட்டு வச்சேன். கேரியரில் கொள்ளாதது, நல்லா கவரில் போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு பாக்ஸில், சாதம் ஒரு பாக்ஸில், குழம்பு ஒரு பாக்ஸில், 3 அடுக்கு கேரியர் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரசம் வச்சு கொடுத்துருக்கேன். கீரையுமே இன்றைக்கி சூப்பராக வந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த உருண்டை குழம்பு வைக்கும்போது உருண்டையை வேக வச்சு தான் நான் வந்து எடுத்து போடுவேன் குழம்புல. அந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி உருண்டை எடுத்து வச்சுக்குவேன். இது சும்மாவே நம்ம சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் யாரும் இங்கே சாப்பிட மாட்டாங்க, ஹஸ்பண்டு பசங்கள்லாம். நான் அதனால் உருண்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மாதிரி நீங்களும் செய்வீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உருண்டை குழம்பு வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் நம்ம சேனலில் தேடி பாருங்கள். இந்த லிங்க்கெல்லாம் பின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் எனக்கு இன்னும் தெரியல. இப்போ எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் பார்க்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த லஞ்சு தான். இந்த லஞ்ச் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.